ஒரு மனிதன் துர்ச்செய்தி கேட்டதனால பயந்து ஓடுகிறான். அவரை குறித்து நம்ம ஏற்கனவே ஏராளமாய் பார்த்து விட்டோம். அவருடைய மன குமுறல் இருக்கிறது. சில பேர் பார்த்துக்க ரொம்ப கவலையா இருக்கிறவங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குழம்பி போய் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்துல குழம்பி போய் இருப்பாங்க வைங்களேன். யாராச்சும் வந்து கேட்டா சொன்னதையே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மனதில் என்ன ஆயிருச்சு, பதிஞ்சிருச்சுனால அந்த பாதிப்பு உள்ள காரியத்தை சொன்னதே சொல்லுவாங்க. சில வேலையை பார்த்தீங்கன்னா குழப்பமாவே கேட்குறவங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்காது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறா, ஒன்றுமே புரியலையே, என்னமோ செய்கிறான், புலம்புறான் அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பத்தில் இருக்கும்போது சொன்னதே சொன்ன ஒரு மனிதன். இவரை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். வேற யாரும் இல்லை, எலியா என்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. எலியா யோர்தான் அக்கறையில் இருக்கிற ஒரு மனுஷன். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனை ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ள வர சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரேல் நாடு, சரிங்களா, 2 நாடா பிரிஞ்சிருச்சுல, ஒன்னு யூதேயா, ஒன்னு இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக தேவ மனிதனாகிய எலியாவை ஆண்டவர் அங்கு அனுப்புகிறார். ஏன் யோர்தானிலிருந்து இவனை கொண்டு வர வேண்டும்? இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் இல்லையா? இஸ்ரவேலில் இருக்க தீர்க்கதரிசிகள் எங்க போனாங்க? ஏன் இவனை யோர்தானிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தான்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லாமல் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னதினால ஆண்டவக்காரரை கொண்டு வருகிறார். அவர் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறார். 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17-18 இந்த சம்பவங்கள் நீங்க பார்க்குறீங்க. ராஜா முன்னாடி நின்று, ராஜாவே, என் வார்த்தை அன்றி உங்க ஊர்ல என்ன வராது, மழையும் வராது, பனியும் பெய்யாது, நான் சொல்லும் வரைக்கும் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த ஆகாப் சொல்லக்கூடிய ராஜா அது அந்த நேரத்தில் என்ன செய்யல, பொறுப்பெடுத்தல. இவன் சொல்லி நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா 3 வருஷ காலம் என்ன செய்யல, மழை பெய்யல. சரிங்களா? இது நீங்க ஒவ்வொரு வசனமா படிக்க சொன்னா லேட் ஆயினும் அந்த சம்பவத்தை நான் அப்படியே சொல்லுகிறேன். சரிங்களா? 3 வருஷ காலமாக மழை இல்லை, பனியும் இல்லை. இது ஒரு வகையான தண்டனை. இது ஒரு வகையான தண்டனை. நியாய தீர்ப்பு தண்டனையில பல விதமான இருக்கு இல்லைங்களா? ஒரு கத்தெடுத்து கொத்தி அவனை கொலை செஞ்சிடலாம், தூக்கு போட்டு கொண்டுடலாம், கல்லெறிஞ்சு என்ன செஞ்சிடலாம், கொண்டுடலாம். ஆண்டவர் சோதோம் கோமோராவை எப்படி அழிச்சார்? அக்கினியிலே அழிச்சார். இங்கு இந்த இஸ்ரேல் நாட்டையும் ஆண்டவர் நினைச்சிட முடியும், அழிச்சிருக்க முடியும். இது அக்கினி வந்து முடிச்சுன்னா ஒரே நாள் அவன் என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். ஆனால் இத்தனை தண்டனைகளை விட இது கொடுமையான தண்டனை என்று ஆகாப்புக்கு தெரியல. ஆகாப்புன்னா ராஜா. ராஜாவுக்கு இது கொடுமையான தண்டனை அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. நான் சொன்ன இத்தனை தண்டனையை விட ஒரே நாள் அழிக்காம இந்த தண்டனைகளை விட இந்த தண்டனை, மழை வராதுன்னு சொன்ன தண்டனை பெரிய தண்டனை. இந்த தண்டனை எல்லாத்திலையும் விட நீங்களே நினைக்கலாம், இது என்ன பெரிய விஷயமா, தண்ணி இல்லைன்னா என்ன? திருவள்ளுவர் சொல்றாரு, நீரின்றி அமையாது உலகு. தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, தண்ணி தான். சில பேர் பேசுவாங்க, கடை திறந்துட்டாங்களா, இதுதான். எத்தனையோ கடை இருக்கு. கேட்கிறவனுக்கு தெரியுது என்ன கடன்னு, சொல்றவனுக்கு தெரியுது, கேட்கிறவனுக்கு தெரியுது என்ன கடவன் கேட்கிறான், எந்த கடவன் சொல்றான் சொல்லி. இடையில நம்ம இருந்தா கொஞ்சம் முழிப்போம். அது 5 மணிக்கே திறந்துட்டாங்களா கடைய, பலசரக்கு கடை தானே, 5 மணிக்கு திறந்து, டீ கடையா 4 மணிக்கே திறந்துட்டாங்க. இவன் என்ன கடைன்னு சொல்ல வேண்டாம், கடை திறந்துருச்சான்னு சொன்னாலும் போய் அவன் கேட்கறது என்ன கடை தான் கரெக்டா சொல்லிடுவான். அவன் எல்லா பக்கம் என்ன இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கோ இல்லையோ, இந்த தண்ணிக்கு என்ன இல்லை, குறைய இல்லை. அப்ப தண்ணின்னு சொல்லக்கூடிய மழை வராதுன்னு சொன்னா, இப்ப அந்த நேரத்தில் அந்த ஊர்ல ஒரு பெரிய கம்மா இருக்கலாம், ஏரி இருக்கலாம், ஆறு இருக்கலாம், அப்படித்தானே, டேம் கூட இருக்கலாம். எத்தனை நாளைக்கு அந்த தண்ணி நிற்கும்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், வற்றி போகும்.
முன்னாடி டெய்லி குளிச்சவங்க இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தண்டனை! டெய்லி குளிக்கிறவங்க சில பேர் நம்ம 2 நேரம் குளிப்போம். காலையில் குளிப்போம், எங்க போயிட்டு வந்துட்டா என்ன செய்வோம், ரொம்ப டயர்ட் ஆச்சு நைட்டு குளிச்சிருவோம். சில பேர் இவ்வளவு தண்ணி வசதி இருந்தாலுமே 4 நாளுக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு தண்ணி வசதி, தண்ணி ஒருத்தலையே இருப்பாங்க, 4 நாளைக்கு ஒரு முறை குளிக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்ப தண்ணி இல்லை, டெய்லி குளிச்சவங்க வாரத்துல ஒரு நாள் குளிக்க ஆரம்பிச்சாங்க. வாரத்துல ஒரு நாள் குளிச்சவங்க அப்புறம் மாசத்துக்கு ஒரு நாள் குளிக்க ஆரம்பிச்சாங்க. தண்ணி குறைய 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 சிக்கனமாகுது வீட்டில், அப்படித்தானே? குடிக்கிறதுக்கு கூட டிராப் தண்ணி தான் குடிச்சிருப்பாங்க அதிகமா. இந்த பாருங்க, சாப்பாடு பற்றி முக்கியம் இல்லை, தண்ணி இருக்கு, இந்த தண்ணி தான் இன்னைக்கு ஃபுல்லா நான் செலவு செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே? பையன் எடுத்துட்டு மடக்கு ஏய் கொஞ்சம் கொஞ்சமா குடியா, எவ்வளவு கொடுமை! இப்படி 3 வருஷம் அவங்கள குளிக்க முடியல, துணி துவைச்சிருக்க மாட்டாங்க. குளிக்கவே தண்ணி இல்லைன்னா எப்படி துணி துவைச்சிருப்பாங்க? இப்போ அவங்க உடை எப்படி இருக்கும், அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், அவங்க சரீர நிலைமை எப்படி இருக்கும், இன்னும் என்னென்னையோ தேவைகள் தண்ணி நமக்கு என்ன செய்யுது, தேவைப்படுது. அவங்க நிலைமை என்ன ஆகிருக்கும் பாரு, அவ்வளவு காரியம். 3 வருஷம் எங்க தண்ணி இல்லை. 3 வருஷம் கழிச்சு எலியா வர்றாரு, மறுபடியும் வந்து மறுபடியும் என்ன செய்ய, மழை வரணும்னா நான் சொன்னது நீ கேட்கணும், சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்கிற, அப்படியா? கர்மேல் பர்வதத்தில் ஒரு என்ன வைப்போம், ஒரு பந்தயம் வைப்போம். நீ கத்தரை விட்டு திரும்பிட்ட, நீ கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்ட, உன் நிமித்தம் உன் தேசமே என்ன செஞ்சிருச்சு, ஆண்டவரை விட்டு விட்டு பாகால்களை வணங்கிருச்சு. பாகால் தீக்கு தரிசிலாம் கூட்டுட்டு வா, அவன் 450 பேர், அவன் கத்தோட தீக்கு தரிசியா நான் நிக்கிறேன், ஒரு போட்டி வச்சுக்கிருவோம், அதுல உங்கால ஜெயிச்சா பிரச்சனை இல்லை, நான் ஜெயிச்சா நீங்க எல்லாம் என்ன செஞ்சிடும், ஆண்டவரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு நீங்க வரணும். ஓகே அப்படி சொல்லி போனாங்க. கர்மேல் பர்வதத்தில் என்ன நடக்குது, ஒரு பெரிய சவால் நடக்குது. 450 பேர் 2 காளையை வெட்டி, ஒரு காளையை இவன் வெட்டி பலிபீடத்தை கட்டி அது மேலே வச்சு அக்கினி வரணும் சொல்லி அந்த 450 பேர் வேண்டிக்கிறாங்க. மத்தியானமெல்லாம் கத்துறாங்க, ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறார், இவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட காளையை மாட்டை வெட்டி அந்த பலிபீடத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே விறகு வச்சு 7 குடம் தண்ணி ஊற்ற சொல்றான். 7 குடம் தண்ணி ஊத்து ஏற்று எல்லாம் ஊற்றி அது வாய்க்காலெல்லாம் நிரம்பி நிற்குது. சின்ன ஜெபம் பண்ணா, கத்தரே என் ஜெபத்தை கேட்டருளும், அப்படித்தானே? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஞாபகப்படுத்திட்ட போறேன், வசனம் படிக்க நேரம் இல்லை. கத்தரே நீரே உண்மையில் தெய்வம் என்று இந்த ஜனங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும், என் ஜெபத்தை கேட்டருளும் என்று ஜெபிச்சு முடிச்ச உடனே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா! பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த காளையும் எல்லாத்தையும் பட்சித்து போட்டு வாய்க்கால் இருந்த தண்ணி எல்லாம் குடிச்சிருச்சு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப வேடிக்கை பார்த்த ஜனங்கள்லாம் விழுகிறாங்க, கத்தரே தெய்வம் என்று எல்லாரும் விழுகிறாங்க. அதோட 2 இல்லை, அந்த பாகால் தீக்கு தரிசிலாம் பிடிங்கடா, ஒருத்தனை என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் பிடிச்சி கீசோன் ஆற்றங்கரை, கர்மேல் பர்வதம் தான் உயரமான மலை, அங்கதான் இந்த போட்டி நடக்குது. அங்கிருந்து 450 பேரை ஆத்துக்கு கூட்டு வர்றான், கீழே அடிவாரத்துக்கு கூட்டு வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுகிறான். தேசத்தில் இருந்த தோஷம் என்ன செஞ்சது, கழிந்தது என்று சொல்லி அடையாளத்திற்காக அவனை வெட்டி போடுகிறான். மறுபடியும் ஏறி மேலே போறான். மேலே போனா அங்கது கீழே இறங்கி வந்தான், எல்லாத்தையும் வெட்டி போட்டான். மறுபடியும் மேலே போய் ராஜாக்கு சொல்றான், மழை வர போகுது, உன் வீட்டுக்கு நீ போ, மழை வர போகுது. மனிதனுடைய உள்ளாங்கை அளவு சின்ன மேகம், மனுஷனுடைய உள்ளாங்கை அளவு சின்ன மேகம் வருகிறது. அந்த சிறிய மேகம் பெரிய மேகமாய் வருவதற்குள்ள, மழை வருவதற்குள்ள நீ ஓடி உன் வீட்டுக்கு என்ன செஞ்சோ போயிருன்னு சொன்னவனே அவன் ரதத்தை பூட்டி ஓட ஆரம்பிச்சான். அவனுக்கு முன்னாடி எலியா கச்சையை கட்டி கொண்டு ரதத்துக்கு முன்னாடி ஓடினானாமா. அந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய நாட்டுக்கு வரும் வரைக்கும் ரதம் இவன் ஓட்டத்தை பிடிக்க முடியல, இவன் ஓட்டத்தை நினைச்ச முடியல, பிடிக்க முடியல, அவ்வளவு பெரிய மழை.
3 வருஷம் வராத மழை அந்த நாளில வந்தது. இப்ப நல்லவங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணுமா வேணாமா? மனம் திரும்பி இருக்கணும். இவன் போய் பொண்டாட்டிக்கு சொன்ன உடனே பொண்டாட்டி ஒரு செய்தி சொல்லி விட்டுட்டா, இந்த மழை வந்தது, இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு, இதெல்லாம் இந்த மூதேவிக்கு என்ன இல்லை, பெருசா தெரியல. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே கடவுள் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் செஞ்சிருக்கிறார், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இதெல்லாம் புரியாம யாரோ சொல்றாங்க சொல்லி இந்த மூதேவி இங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். விளங்குனா விளங்கிக்கங்க, விளங்காட்டி போங்க. தீப்பொறி யாரும் சொல்ல உங்களுக்கு விளக்கம் சொல்லியே ஓய்ச்சி பெரும் போட்டு. தீப்பொறி ஆறுமுகம் பேச்சாளர், பெரிய பேச்சாளர், திமுக பேச்சாளர். சரி, அப்புறம் என்ன சொல்றேன்னா, மனைவி கேட்ட உடனே இந்த மழை வந்தது, ஜனங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டது, இப்படி இதெல்லாம் குறித்து அவர் கவலைப்படலை, ஆசைப்படலை, சந்தோஷப்படலை. ஏன் தீர்க்கதரிசிகளை நீ கொன்னுட்டீங்கல, நாளைக்கு இதே நேரத்தில் உன்னை நான் கொல்ல போறேன். சில பேர் சாகு வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இந்த வெள்ளை கடைசியில் சாகும்போது என்னோடு இது போகட்டும், இனிமேலாவது நீங்க நல்லா இருங்க, அல்லது நான் சாக போறேன், 2 பேரும் கையை பிடிச்சி போய் செத்து போயிடுவான். சில சொல்லுவான், எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது, அப்படித்தானே? இப்படி சில லூசு என்ன செய்யுது இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரனா, இவ்வளவு பார்த்துமோ இந்த ஆகாப்பு மனைவி யசபேல் சொல்லக்கூடிய இந்த பிசாசு பிடிச்சவ என்ன செய்யல, திருந்தாம உன்னை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிறான். இந்த நியூஸ் எலியாவுக்கு வருது. அப்பா ராஜாத்தி இப்படி சொல்லி இருக்கிறா. சொன்ன உடனே இவனுக்கு ஒரு இதுவரைக்கும் ஒரு வெற்றி கிளைப்பு, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. தேவ மனுஷன வார்த்தை கேட்டு 3 வருஷம் என்ன செய்யல, மழை வரல. எவ்வளவு பெரிய மராக்கள், எவ்வளவு பெரிய அற்புதம், இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் செஞ்சவன் இத்தனையும் என்னுடைய வார்த்தை கண்டு கர்த்தர் செய்தாரே என்று நினைக்காம ஒரு குழப்பம் வருது. சில வேளை உங்க வாழ்க்கையில் என்ன வரும்? சில குழப்பம் வரும். நீங்க சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் ஒரு குழப்பத்தை பிசாசு என்ன செய்வான்? கொண்டு வருவான். இப்ப இந்த எலியா களைப்பில் இருக்கிறான், மிகுந்த களைப்பு, பயங்கர களைப்பு. அந்த களைப்பு சப்பான்னு உட்கார நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வரும்போது இவ என்ன செஞ்சிருக்கணும்? இத்தனை காரியம் பாதுகாத்த கர்த்தர் இதிலிருந்தும் நம்மளை என்ன செய்வார்? பாதுகாப்பார் என்ற அந்த முடிவெடுக்க முடியாதபடிக்கு அவன் சரீரத்தில் இருந்த களைப்பு அவனுக்கு குழப்பத்தை கொண்டு வந்தது. நீங்களும் வேலைக்கு போயிட்டு அங்க இங்க ஆடி ஓடி ஒரு 2 நாள் அலைச்சலோடு உங்க வீட்டுக்கு வந்த உடனே ஏதாச்சும் ஒரு 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 காரியம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன வருது? டென்ஷன் வருமா வராதா? வருதா இல்லையா? அதுதான் அந்த நேரத்தில் அவனுக்கு வந்தது. அதுதான் அதுக்காக சில பேர் பேசவே மாட்டான், நல்லா படுக்கட்டும், தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு கழிச்சு பார்க்கலாம், விட்டுருவாங்க. அவன் மைண்ட் ஃப்ரெஷ் ஆன பிறகு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஆனா இங்க எல்லாம் முடிஞ்சதப்பான்னு அவன் உட்காரும் போது இந்த செய்தி வருது, உன்னை அவை கொல்ல போறா. அவன் வெறுமனே வாய் பேச்சில சொல்றவ அல்ல, அவன் என்ன செய்கிறவ? செய்து முடிக்கிறவ. ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவன். நான் ஒரு ஜோக்கு சொல்லுவில்ல, அதாவது கொலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இந்த 2 இல்லாத ஊரே இல்லை. இந்த 2 இல்லாத ஊரே இல்லை. ஊரனா 2 இருக்குதானே செய்யும். ஆனா இந்த வார்த்தை கேட்ட உடனே வந்து பார்க்கட்டும் என்று நிற்க வேண்டிய மனிதன் ஓடுகிறான். எங்க ஓடுறான் தெரியுங்களா? யூதாயா தேசத்தில் இருக்கிற பெயர்சபா வனாந்தரம், அதுக்கு பேரு. இவன் இருக்குது இஸ்ரேல். இந்த நாட்டை விட்டு நாட்டு ஓடி போயிடுறான். இன்னைக்கு ரொம்ப பேர் இங்க பஞ்சாயத்தியா, ஊர்லயே நான் இல்லைன்னு சொல்லு, சுச்சி ஆஃப் பண்ணி வச்சுக்கோ, வேலையா இல்லாட்ட சும்மாயாச்சும் எங்கேயாச்சும் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு வருவான். கேட்டா எனக்கு தெரியாது, நான் அங்க இல்லை, நீ அங்க இருந்தாம மட்டும் அப்படியே பண்ணிடுவேன். நீ இருந்தாலும் ஒண்ணுதான், ஏன்னா உனக்கு இருக்கிற அறிவு 3 அறிவு தான். உனக்கு இருக்கிற அறிவு 3 அறிவு தான், மிஞ்சு போனா 4 அறிவு தான். 6 அறிவு உனக்கு என்ன இல்லை இல்ல. ஹார்ட் ஃபிட் ரொம்ப வீக்கு, பட்டுனா விழுந்து போயிடுவான். இந்த முயல் இருக்கு பாத்தீங்களா, முயல் ஒரு நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சான் புல்லட்ல. அப்பெல்லாம் டீசல் புல்லட் நிறைய இருக்கும். புல்லட் போகும்போது அந்த புல்லட்ல வரமே காத்து
அது அந்த சத்தத்தை தாங்க முடியாம கீழே வந்துருச்சான். எது? முயல். அப்புறம் இறங்கி வந்து அந்த முயல் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாராம். வண்டி அடிக்கல, வண்டி மோதல, எந்த சோதனை இல்லை. ஆனா என்ன செய்யுது, அது வரக்கூடிய அந்த காத்து அடிச்சு விழுந்துருச்சான். இங்க நாய்க்குட்டி ஒண்ணு முந்தா நேத்து ஒரு சகோதரி அம்மவாசுடைய மனைவி, உங்க பேர் என்னது? அம்மவாஸ் மீனாட்சி. அந்த சகோதரி 2 பூச்செடி கொண்டு வந்தாங்க. அண்ணே நான் சச்சுக்குன்னு கேரளா வந்து கொண்டு வந்திருக்கிறேன், டிரேக்கன். அதை பார்த்தா கத்தாலி மாதிரி இருக்கு. அது டிரேக்கன் சொல்லி ஒரு பழம் 150 ரூபான்னு, 20 வருஷம் கனி கொடுக்கும். நான் சின்னதை கொண்டு வந்து நட்டு வச்சு அதை அப்படியே நான் வளர்த்து சர்ச்சில் வைக்கிறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு செடி கொண்டு வந்தாங்க. 2 பேசிட்டு இருக்கும் போதே கேட்டு திறந்திருக்கேன், நாய்க்குட்டி வெளியே போயிருச்சு. வெளியே நான் கதவு சாத்துக்கு ஓடுறேன், எனக்கு முன்னாடி ஓடி ரோட்டுக்கு போயிருச்சு. போனது அப்படியே போக வேண்டாம், திரும்பி வந்தோன்னே ரோட்டில் நிற்குது, ஒரு டாட்டாஸ் வந்து அடிச்சிட்டான். பட்டார் எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அது உட்காந்துருக்கு. வண்டி இங்கிட்டு வருது, இங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. விரட்டினாலும் போக மாட்டேங்குது. பட்டார் அடிச்சோன்னே ஜோலி முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறைய நாய் என்ன செஞ்சிருக்கு, அப்படி அடிச்சு செத்து போய் இதுக்கும் முடிஞ்சு போச்சு நினச்சா, சென்ட்ரலில் விழுந்து வண்டிக்காரன் இங்கே வந்து நின்றுட்டான். ஒரே ஓட்ட ஓடிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. 5 நிமிஷத்துல அதுவா திரும்பி ஓடி வந்து போட்டிக்கல் உட்காந்துட்டு ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சில பேர் ஹார்ட் பிட்டு ரொம்ப வீக்கானவங்க இருக்கிறாங்க. ஹார்ட் பிட்டு ரொம்ப வீக்கானவங்க. இந்த முயல் அந்த அந்த புல்லட் சத்தம் கேட்ட கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில ஹார்ட் பிட்டு உள்ளவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் இஸ்ரேல் நாட்டை விட்டு யூதயா தேசத்தில் இருக்கிற பெயர்ஷபா வனாந்தரம், என்ன வனாந்தரம்? பெயர்ஷபா வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் இருக்கிறதா சீனாய் மலை. அந்த மலையில் தான் மோசே ஜெபம் பண்ணாரு. சரிங்களா? அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த காட்டுக்குள்ள போயிட்டார். அந்த காட்டுக்குள்ள போய் கோட ஒருத்தனை கூட்டு போறான், வேலைக்காரனை. அவனையும் இங்கே நில்லுப்பான்னு சொல்லி ஒரு நாள் பிரயாணது காட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். இங்க என்ன செய்யாது, ராணுவம் வராது. ஒருவேளை இவன் தான் சந்திரன் கடத்த வீரப்ப மாதிரி முன்னாடி போய் அந்த காட்டு காமிச்சான்னு தெரியல. உள்ள போய் படுத்துக்கிட்டான். படுக்கும் போதே படுக்கிற ஒரு ஜெபம் வேற. இதுல என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் தகப்பனை காட்டில் நான் நல்லவன் இல்லை, எங்கள் முற்பிதாக்களை காட்டில் ரொம்ப யோக்கியமான கிடையாது, ஆகையினாலே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணி படுத்துட்டான். இந்த நாடு விட்டு நாடு வந்து வனாந்தரத்துக்குள்ள இப்படி ஜெபிக்கிறவே அங்கேயே ஜெபம் பண்ணலாம்ல. சாகிறத முடிவாயிருச்சு, அங்கேயே இரு. நீ காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பண்றா ஜெபம். நான் எங்க பிதாக்களை காட்டு நல்லவன் இல்ல, ஆகையினால என்ன செஞ்சிருக்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. இவன் நினைக்கிறான், இவ்வளவு வல்லமையா இருந்துட்டு ஒரு பொம்பளை கையால நான் சாகிறதா, அவகிட்ட சாகிறத விட நீங்க என்ன செஞ்சுங்க, எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்ல புரிஞ்சுக்குங்க. குழப்பத்தில் இருக்கிறான், டயர்டில் இருக்கான், ரொம்ப டயர்டு. உட்கார்ந்த உடனே பிரச்சனை. நாடு விட்டு நாடு போன எவ்வளவு தூரம் போயிருப்பான். ஒரு உளைச்சல், மன உளைச்சல இருந்ததுனாலதான் இவன் பண்ணுற ஜபமே என்னன்னு இவனுக்கே தெரியல. சாகணும்னு ஜபிக்கிறவன் அங்கிருந்து போயிருக்கும்போது நீ ஜோம் பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள படுத்துரு, நீ காட்டுக்குள்ள போய் நீ இந்த ஜபம் நீ பண்ணணுமா? சில வேளை நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது, சம்பந்தம் இல்லாத ஜபம், அப்படிதானே? ஆனா யாக்கோப்புல சொல்லியிருக்கு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனசனா இருந்தும் எப்படி ஜபிச்சான்? கருத்து. இந்த ஜபம் இல்ல, மழை பெய்யாதபடிக்கு சொன்னான் பாத்தீங்களா, அந்த ஜபம் தான் கருத்தாய் ஜபிச்சான். ஏன்னா அந்த ஜபம் தான் ஒரு மனதோடு ஜபிச்சான். அந்த மனம்தான் நல்ல தெளிந்த ஒரு ஒரு புத்தியோட ஒரு மூளையோட என்ன செய்யறான், ஒரு குழப்பம் இல்லாம ஜபம் பண்ணா. இந்த ஜபத்தை குறித்து வேதம் என்ன செய்யல, சொல்லல. படுத்துட்டான். அப்ப தேவதூதன் வர்றாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. எந்திரிப்பா சாப்பிடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறதுன்னு சொன்னார். சொன்னாரு. சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டான். சாப்பிட்டு மறுபடியும் சூறச்செடி கீழே படுத்துட்டான். மறுபடியும் பார்த்தாரு, அதெல்லாம் ஜீரணம் ஆகிருக்கும். ஜீரணமான பிறகு தான் மறுபடியும் சாப்பாடு கொடுக்குறாரு. உடனே கொடுத்துறது எந்த வகத்தில் சாப்பிடுவான், அதனால ஜீரணமான பிறகுதான் மறுபடியும் சுட சுட கொண்டு வந்து கொடுக்குறார். கொடுத்து சாப்பிடுப்பா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. சொன்ன உடனே எங்க போகணும்னு கேட்கல இந்த பயபுல. கேட்கணுமா வேணாமா? எங்க போக சொல்றீங்கன்னு கேட்கணுமா வேணாமா? சொன்ன உடனே அவன் பாட்டு திசையை பிடிச்சிட்டு போறான்.
குழப்பத்தில் இருந்தா வரக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்றேன். விளங்குதாம்மா? குழப்பத்தில் இருந்தா, அலைச்சல் இருந்தா, மன உளைச்சல் இருந்தா, டயர்டு இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சில வேளை இந்த காரியம் நடக்கும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்ன உடனே எங்க போகணும் ஆண்டவரே, என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட ஏதாவது உத்தரவு என்ன செஞ்சிருக்கணும், கேட்டு இருக்கணும். கேட்காம இந்த பையப்புள்ள அவன் ஒரு ரூட்டு பிடிச்சிட்டு போறான். நடக்கிறான் 40 நாள் நடக்கிறான். அங்க போய் ஒரு மலையுடைய கெவியில, ஒரு மலையுடைய கொகை, ஒரு கெவியில போய் படுத்துக்கிட்டான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு என்ன வேலை? எதுக்கு நீ வந்த? எதுக்காக இங்க வந்த கேட்கிறார். ஆண்டவரே நீங்க தானே போ சொன்னீங்க அப்படின்னு சொன்னானா? இல்ல. ஏன்னா ஆண்டவர் இவனை வச்சு இந்த திட்டம் வேற. இவனா ஒரு வழியை தேர்ந்துக்கிட்டு அவன் பாட்டு பிரயாணம் போறான். சரி, இவன் போற பிரயாணம் சரியில்லைன்னு ஆண்டவர் அந்த 40 நாள் எங்கேயாச்சும் பேசினாரா? பேசல, விட்டுட்டாரு. தகடி நீ எங்க போயிட்டு வருவோம் பாப்போம். 40 நாள், ஒரு நாள் பிரயாணத்தில் ஏப்பா 40 நாள் கழிச்சு அங்க பேசுறவரு இடையில பேசிருக்கணுமா வேணாமா? ஆண்டவர் சில வேளையில நம்ம இஷ்டத்துக்கு சில காரியம் போவோமானா நம்மளை விட்டுருவார். நீ எங்க சுத்தி எங்க வருவ, அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. 40 நாள் பிரயாணத்துல ஆண்டவர் பேசவே இல்லை. சூரச்செடிகளை பேசினதை தான் அதுக்கப்புறம் என்ன செய்யல, எங்கேயும் ஒரு துர்ச்செய்தி கேட்டதினால். இங்க வேதம் என்ன கேட்டோம்? சங்கீதத்துல 12:7 துர்ச்செய்தி கேட்கறதுனால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். ஆனா இவர் என்ன செய்தார்? பயந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு செய்தி வருது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தடை வருது, உங்க இதயம் எப்படி இருக்கு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவருடைய காரியத்துல சில தடைகள் வருது, சில பிரச்சனை வருது, உங்க இதயம் எப்படி இருக்கு? குழம்ப வேண்டாம். நீ குழம்ப வேண்டாம். குழப்பத்துல ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கார் தவிர உன்னை இடைஞ்சல் பண்ணுவதற்காக என்ன செய்யல, கொண்டு வரல. உன்னுடைய ஆத்துமா நித்திய ஜீவன் அடைவதற்காக தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கார் தவிர வழியிலே உன்னை விட்டு விடுவதற்காக அல்ல. நீயாய் ஒரு முடிவை எடுக்காத. இந்த மனுஷன் சாப்பிட்ட உடனே என்ன செய்தாரு? அவனா ஒரு ரூட்டை பிடிச்சிக்கிட்டு போனான். 40 நாள் போனான். 40 நாள் பிரயாணம் வேஸ்ட். 40 பிரயாணம் வேஸ்ட். இப்ப எந்திரிச்சு கேட்கிறாரு, என்னப்பா இங்க என்ன வேலை? சொன்ன உடனே அந்த வசனம் தான் நீங்க வாசிக்க போறீங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் இதில் தான் வாசிங்க. 8, 9, 10 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆமா 40 நாள் ஒன்னு சாப்பிட்டுட்டு 40 நாள் அவனா ஒரு ரூட் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? வேதம் சொல்லுது, நானே உனக்கு வழியும் சத்தியம் ஜீவன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் மேல நான் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் இதுதான் நீ போக வேண்டிய வழி என்று நான் உனக்கு காட்ட வேண்டிய ஆண்டவர் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியங்கள் இந்த எலியாவுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். இவன் என்ன செய்தான்? எந்திரிச்சு தூரமா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் தூரம் சொன்ன உடனே அவனா ஒரு ரூட்டை பிடிச்சிக்கிட்டு போறான். அந்த பிரயாணம் கடவுளுக்கு பிரியமில்லாத பிரயாணம். 40 நாள் போயிட்டான். அங்கே ஒரு கெவிக்குள்ள போய் தங்கினான். இங்க உனக்கு என்ன சோழிங்கிறார். இப்பதான் இந்த 40 நாள் நடக்க வரும்போது என்ன செய்ய ஆண்டவர் எலியாவோட பேசவில்லை. அங்க போய் சுகமா, அது அப்பவும் அவனுக்கு ஒரு பயம்தான். எங்க போய் படுக்கிறான்? ஒரு பெரிய கெவிக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். ஆண்டவர் கேட்கிறா, இங்க உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு என்ன சோழி? எதுக்காக நீ வந்த? கேட்டா என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? அட சொல்லுங்களேன். நீங்க தான் போ சொன்னீங்க, வந்துட்டேன். அப்ப கேட்டிருப்பாரு, நான் இங்க வர சொன்னான்னு கேட்டிருப்பார். சரிங்களா? இல்ல நான் பயந்துகிட்டு வந்துட்டேன் அப்படி சொல், ஏதாவது சொல்லிருக்கணும்ல. இவன் என்ன சொல்றான் பாருங்க 10ஆம் வசனத்துல. அதற்கவன் கர்த்தருக்காக
வைராக்கியமா இருந்தேன். உண்மைதான். ராஜாவுக்கு முன்னாடி எதிர்த்து பேசினவன் தான். ஒரு தேசமே இவனுக்கு எதிராக இருக்கும் போது கர்மேல் பர்வதத்துல ஒரு காலத்துல நின்னவன் தான். ஆண்டுக்காக பக்தி வைராக்கியம் காட்டினவன் தான். ஆனா இறுதி வரைக்கும் நீ அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போவது கிடையாது. நிர்வாணமா இந்த உலகத்துக்கு வந்தோம், நிர்வாணமா தான் போகிறோம். எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று முக்கியம் இல்லை, வாழ்ந்த நாட்கள் என்ன செய்தோம் விளங்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொல்லாத காரியத்திலே அநேகர் உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களே, ஏன் நல்ல விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் மனுஷியும் யோசிக்க வேண்டும். சொன்னதெல்லாம் இங்க வாங்கி இங்க விட்டுட்டு போறதுல ஒரு பிரயோஜனமோ இல்லை. அப்படி இருந்தா அவங்க வாழ்க்கையில அவங்க இதயம் கர்த்தர் நம்பில்லை, அவங்க இதயம் கடலுக்குள்ளாக திட நம்பிக்கையா இருக்கவில்லை. இவன் சொல்றான், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தவன். இருக்கிறவன் அல்ல, இருந்தவன். வித்தியாசம் தெரியல. இருந்தவன், இருக்கிறவன், இருக்க போறவன், 3 காலங்கள். இவன் சொல்றான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தவன் இஸ்ரவேல் புத்திரர். 2வது, தன்னை மேன்மைப்படுத்தி தன் ஜனங்களை குறை சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? உங்களை விட்டு போயிட்டாங்க. அந்த அவன் போயிட்டான், அந்த பொம்பளை போயிருச்சு, இந்த தங்கச்சி போயிருச்சு, இவங்க போயிட்டாங்க, நாக்கு மட்டும் இருந்தா எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை. விளங்குதா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டு விட்டார்கள். உங்க பலிபீடத்தெல்லாம் இடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத விஷயம் சொன்ன மாதிரி. இதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லாவே, அவங்க சரியில்லைன்னு சொல்லிதானே உன்னை நான் கொண்டு வந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள்ல அத்தனை பேர் இருந்தாலும், தீர்க்கதரிசி இருந்தாலும், அவங்க சரியில்லைன்னு சொல்லிதானே யோர்தானிலிருந்து உன்னை நான் கொண்டு வந்தேன். இவன் இந்த குழப்பத்துல இருக்கிறதுனால யாருகிட்ட என்ன பேசுறேன்னு தெரியல. பலிபீடெல்லாம் இடிச்சு போட்டார்கள். உங்க தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னுட்டாங்க. இதான் பாயிண்ட். நான் ஒருவன் மட்டும் தான் இருக்கேன். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. எல்லாரும் பாகாலுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் பாகால மறுபடியும் வந்தவங்க எங்க போயிட்டாங்க? உலகத்துக்கே போயிட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் தான் விசுவாசத்தில் இருக்கிறேன். நான் ஒருவன் மட்டும் தான் விசுவாசியா இருக்கிறேன். நான் ஒருவன் மட்டும் தான் வைராக்கியமா இருக்கிறேன். விளங்குதுங்களா? நான் ஒருத்தன். ஏன்னா இவன் குழம்பி போய் இருக்கிறதுனால, டயர்டில் இருக்கிறதுனால, ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறதுனால, ஆண்டவர் இங்கே உனக்கு என்ன வேலைன்னா, நடந்து வந்த டயர்டாக இருக்கு, படுத்திருக்கேன்னு சொல்லணும். இல்லை நீங்கள் தான் வர சொன்னீங்க, வந்தேன்னு சொல்லணும். இதை விட்டுட்டு ஏதோ ஆண்டவருக்கு தெரியாத விஷயம் சொல்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ குழம்பி இருக்கிற நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்ய மண்டையில் ஏறாது. அப்போ அவனுக்கு ஒரு அமைதி தேவை. அவனுக்கு என்ன தேவை? ஒரு அமைதி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, ரொம்ப மன உளைச்சல் இருக்கவங்க டாக்டர் சொல்லுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு வெளியே கூட்டு போங்க. இந்த ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல் இப்படி போய் அந்த இயற்கையெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன ஆயிரும்? கொஞ்சம் அவங்க மைண்டு இப்போ வந்து அப்செட்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதனால வெளியே கூட்டு போங்க சொல்கிறாங்க இல்லையா? சில பெண்களை பார்த்தா அந்த 4 சவர் தான் அவங்க வீடு, அவங்களுடைய சமையல்கிட்ட தான் அவங்களுக்கு உலகமாக நினச்சிருப்பாங்க. சரிங்களா? அண்ணன் சொல்லுவார், அண்ணன், உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வெளியே கூட்டு போங்க. வெளியே கூட்டு போய் நல்ல கடையில் வாங்கி கொடுங்க, நல்ல ஒரு இது பண்ணுங்க, அவங்க என்ஜாய் ஆகட்டும். அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு 1 மாதம் நல்லா ஆக்கி போடுவாங்க. ஒரு நாள் அவங்களை வெளியே கூட்டு போய் அவங்கள திருப்தியாக அவங்க சந்தோஷமாக நீ கூட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சியிலே 1 மாதம் உங்களை நல்லா நினைச்சுவாங்க, கவனிச்சுக்கிடுவாங்க. நாங்கள் அந்த செய்தி கேட்டு வந்தோடனே நாங்களும் சில குடும்பங்களும் மாதம் வெளியே கூட்டு போய் என்ன செய்வோம்? அவங்க ஏற்றவாத கடையெல்லாம் கூட்டு போய் செய்வோம். அது கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் விட்டுட்டோம். ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இவர் சொல்கிறாரு, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன். இப்படி இந்த ஒரு குழம்பி இருக்கிற இடத்துல என்ன சொன்னாலும் அவங்க மண்டையில் என்ன செய்யாது? ஏறாது. ஆனால் சொன்னார், சரி நீ வெளியே வந்து நில்லுங்கிறார். இப்போ சொன்னதுக்கு ஏதாச்சும் பதில் சொன்னார் ஆண்டவர்? நீ வெளியே வா, ஏன்னா உள்ள போய் படுத்திருக்கிற, எத்தனை நாள் நீ படுத்திருக்க போற? வா வெளியே. ஒன்னும் சூரச்செடிக்குள்ள போய் படுத்துக்கிற, இல்லாட்டி ஒரு கெவிக்குள்ள போய் படுத்துக்கிற. படுத்துறதா
சூரச்செடிக்குள்ளதான் படுத்திருந்தான். ஒன்னும் சூரச்செடிகளுக்கு படுத்துக்கிற, இல்லாட்டி எங்க படுத்துக்கிற? கெபிக்குள்ள படுத்துக்கிற. வா வெளியே. வெளியே வர வேண்டிய நேரம், வெளியே வர வேண்டிய நேரம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டிய நேரம். இவன் வெளியே வந்தான். வெளியே வந்து 3 காரியத்தை ஆண்டவர் அவன் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்காக செய்கிறார். அது கீழே 11 வசனம். ம் ம் ஆ ம் ஆ ம் ஆ ஆ ஒரு பெரிய காத்தை ஆண்டவர் உண்டாக்குறார். பயங்கர காத்து அவனுக்கு முன்னாடி அப்படி என்ன செய்யுது? இவன் ரிலாக்ஸா ஆகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? சில வழிமுறைகளை காட்டுகிறார். பெரிய ஒரு காற்றை உண்டாக்குறார். அதுல கர்த்தர் என்ன செய்யலையா? இல்ல. அடுத்து இன்னொரு காரியம். அதற்கு பின்னாடி என்ன வந்துருச்சு? பூமி அதிர்ச்சி. பயங்கர கடகட சத்தம், பயங்கர பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அதுலயும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினி அங்கங்க பற்றி என்ன செய்யுது? எரியுது. இதை பார்த்து இந்த குழப்பத்தை விட்டுருவான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த அதை எடுத்து கொடுப்பான், இதை எடுத்து கொடுப்பான், அவன் தூக்கி எறிவான். அவன் மனசுக்குள்ள எதுவோ இருக்கும், சொல்லவும் தெரியாது. நாம எடுத்து கொடுக்குற பொருள் அவனுக்கு விரும்புற பொருளாக இருக்காது. அப்படிலாம் இருக்குல்ல. அவன் கடைசியில் அவனுக்கு என்ன அது கொடுத்தோம்னா அழுகு என்ன செஞ்சிடும்? நின்றதை நம்ம பார்க்குறோம். இவனுடைய மைண்டை ரிலாக்ஸ் ஆக்குவதற்காக, இவன் அந்த சரீர அலுப்பில் இருந்து வெளியே வருவதற்காக, சின்ன பிள்ளைகளுக்கு நாம பொம்மை, காரு, முட்டாய் அது இது எடுத்து கொடுக்குற மாதிரி இவர் என்ன செய்கிறாரு? அவருடைய பிள்ளைக்கு காற்றை உண்டாக்குறாரு. 2வது பூமி அதிர்ச்சி உண்டாக்குறாரு. அவர் ரேஞ்சு, நம்ம ரேஞ்சுன்னா அவர் ரேஞ்சு, அது பூமி அதிர்ச்சி உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கங்க என்ன செய்யுது? தீ பிடிச்சி எரியுது. அதுலயும் கர்த்தர் இருக்கவில்லை. அப்புறம் சால்வையை முகத்தினால் மூடிக்கொண்டான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் அவ்வளவு முடிக்க போறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நாள் பொழப்பு கெடுத்து வந்திருக்கிறீங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. இந்த வார்த்தை உங்களை உங்க விசுவாச வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்து கொண்டு போகணுமே தவிர ஏதோ வந்தோம் போனோம்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இப்ப எலியா அங்க வரும்போது தன் சால்வை எடுத்துக்கொண்டு முகத்தை என்ன செஞ்சிட்டானா? கர்த்தருக்கு முன்னாடி முகத்தை மூடிக்கிட்டானா. என்ன அர்த்தம்? நமக்கு முக்காடை போட்டுக்கிட்டான் அர்த்தம். இவன் இப்படி முக்காடை போட வேண்டிய ஆள் இல்ல. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான், அப்படிதான் வசனம் இருக்கு சுமதி. கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான் என்று சொன்ன எலியா இன்னைக்கு கர்த்தர் வர்றாரு, முக்காடை போட்டுக்கிறான். நான் விசுவாசி, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று பகிரங்கமா சொன்னவர்கள் இன்னைக்கு முக்காடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முக்காடைனா தாய்மார்கள் சர்ச்சில் போற முக்காடை அல்ல, இது வேற விதமான காரியம். சரிங்களா? இவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ராஜாக்கு முன்னாடியே பகிரங்கமா சொன்னவன், கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற நான் என்று சொன்ன மனுஷன் இன்னைக்கு முக்காடை போடுகிறான். இப்ப ஆண்டவர் பாருங்க, இத்தனை விளையாட்டையும் காமிச்சு என்ன கேட்கிறார் அவர்கிட்ட? எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? ஏற்கனவே கேட்ட விஷயம்தான். ஏற்கனவே கேட்டார்ல, எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம் கேட்டார்ல. இத்தனையும் காமிச்சு அவன் மைண்ட ரிலாக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் முன்னாடி இருந்தே சொல்றார். முன்னாடி என்ன சொன்னாரோ அச்சு பிசகாமல் அதையே சொல்றார். நாமளா இருந்திருந்தா எலியாவே அடுத்தடுத்து என்ன செய்யணும் சொல்லியிருப்போம். ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாய், உனக்கு என்ன வேலை? அவர் சொன்னதை மாறாமல் கேட்கிறார். இவனும் 14ஆம் வசனத்துல அதற்கு அவன் அவரும் சொன்னதையே சொல்றாரு, இவனும் என்ன சொல்றான்? சொன்னதையே சொல்றான். 10ஆம் வசனத்துல என்ன சொன்னானோ அதே தான் 14ஆம் வசனம் சொல்றான். இத்தனை காரியம் காமிச்சு இவன் குழப்பத்திலிருந்து என்ன செய்யல, போகவே இல்லை. இத்தனை அற்புதங்கள் நீங்க பார்த்தோம்,
நீங்க விசுவாசத்துல வளரவே இல்லை. யாரோ சொன்னோன்னு அப்படியே என்ன உன்னால அப்படி இருக்கு. உன்னால உனக்கு என்னடா ஆக போகுது? நீ உன்னால எனக்கு என்ன வந்து புரோஜனம்? நீ யாரு ஒதுக்கி வைக்கிற? உன்னை நான் ஒதுக்கி வைக்கிறேன் போடா. நீ என்ன ஒதுக்கி வைக்கிறது? கேட்டு உன்னை கத்தெடுத்து சொருவிடுவானா, சீவிடுவானா தலைய? சில நாய் குலைச்சிக்கிட்டே வரும். நீங்க கொஞ்சம் நின்று முறைச்சு பாருங்க, அது உங்களோட போயிடும். உங்க பார்வைக்கு அது பயப்படும். சில நாய்கள் அப்படி போகும். சில நேரத்தில் கம்பு எடுத்து அடி வாங்காம என்ன செய்யாது, போகாது. அப்படி சில நாய்கள் இருக்குதான் செய்யும். கத்தரை விட்டு உன்னை பிரிக்கிற யார் இருந்தாலும் பேச வேண்டிய இடத்துல பேசு, பேச வேண்டிய இடத்துல பேசு, மௌனமாய் இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாயிரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மௌனமா இருக்க இடத்துல பேசுறோம், பேசுற இடத்துல மௌனமா இருக்கிறோம். ரொம்ப டேஞ்சரா இல்லையா? பேச வேண்டிய இடத்துல பேசு. நீ அங்க பேசலன்னா வேற எங்க நீ பேசாத. போன்ல சொல்றது அவங்க போனேன், இங்க போனேன், அங்க வந்தா, இங்க வந்தாங்க, அங்க இருந்தாங்க, இங்க அவங்க இருந்தாலும் மூதே வெய் போன. நீயும் குழம்பி இருக்கிறவங்க என்ன செய்யாத, குழப்பிக்கிட்டு இருக்காத. எத்தனை நாளா நம்ம இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது? இங்க இவன் மறுபடியும் அதையே சொல்றான். நான் வைராக்கியம் உள்ளவன், ஜனங்கள்லாம் போயிட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன், என்னையும் போட்டு சொல்றதுக்கு என்ன செய்யறான்? ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த குழப்பத்தில் விட்டு என்ன செய்யல, போகல. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறீங்க? இத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிப்பே, உன்னை உயர்த்துவே, உன்னை மகிமைப்படுத்துவே, உனக்கு நித்திய ஜீவன் இத்தனை வாக்கு தத்தங்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கும் குழப்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில பேர் குழப்பத்துக்குன்னே பிறந்தவங்க, குழப்பமாவே இருப்பாங்க. இவங்களும் குழம்பி இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? குழப்பி விட்டுருவாங்க. உன் இதயம் கர்த்தரை நம்பியிருந்தால் திடமனதாக இருக்கும். அல்லேலூயா. என்னை வாழ வைத்த ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துவார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. 375 தலைக்கட்டு உள்ள ஊர்களில் உங்களை கர்த்தர் முன்குறித்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு திட்டம் இருக்கா இல்லையா? ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? தேவன் உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இவன் இந்த குழப்பத்தை விட்டு மாறல. அதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா இதே நிலைமை தான் உங்களுக்கு வரும். இவன் என்ன சொல்றான்? நான் ஒருத்த மட்டும் இருக்கிறேன், மீதியா இருக்கிறேன், நான் ஒருத்தர் எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க பாஸ்டர், நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், ஒருத்த மட்டும் தான் இருக்கேன் அப்படி சொல்லி என்ன செய்யாதீங்க, சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ ஆண்டவர் அதுக்கப்புறம் இவன்கிட்ட ஒன்றும் செய்யலை, அவன்கிட்ட என்னன்னு கேட்கல. இவர் சில காரியத்தை சொல்லுவார், இதை மட்டும் நீ செஞ்சிரு, அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 15ஆம் வசனம். திரும்பி போ. அப்ப எங்க இருந்து நீ வந்தையோ திரும்பி போ. இல்ல வேற திசை சொல்லிருப்பாரு. திரும்பி போனா நீ வந்த வழி அதெல்லாம் திரும்பி போ. அப்ப 40 நாள் பிரயாணம் ஆண்டவருக்கு என்ன இல்ல, பிரியமே இல்ல. அதனால திரும்பி போ. அவன் வேஸ்ட் 40 நாள். திரும்பி போய் இப்ப திட்டம் சொல்றாரு. 3 காரியம் சொல்றாரு. 3 பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப 3 காரியம் சொல்றாரு பாருங்க. ஆசகேலை சீரியாவின் மேல் ஒருத்தனை, அவன் பேரு ஆசகேல், அவனை இன்ன தேசத்துல ராஜாவாக்கு. 1 யெகூவை இஸ்ரவேல் ராஜாவை மேல அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணு. 3 அபிஷேகம் பண்ண சொல்றாரு. 2 ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணு, ஒருத்தனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நம்ம விளங்குதா? இப்போ ஆயிட்டாங்க 3 பேர் ஆயிட்டாங்க. 3 பேர் தானே. என்ன சொன்னா, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், ஒருத்த மட்டும் தான் இருக்கேன். ஆண்டவர் அது அதோட நிக்கல. இந்த 3 பேத்துக்கு பொறுப்பு கொடுத்துட்டு கீழே வாசங்க 18ஆம் வசனம். வாய்களையும் உடைய நீ எங்க இருந்துகிட்டு ஆள் இல்ல நான் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கீல்ல, இல்லப்பா அதே ஊர்ல எனக்காக 7000 பேத்த வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எண்ணிக்கை எங்க வருகிறது, ஒரு பெரிய நம்பிக்கை இவனுக்கு ஆண்டவர் ஊட்டுகிறார். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், ஒரு குடும்பம் சொல்லிக்கிட்டு இருக்காத. பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை எனக்கென்று நான் முன்குறித்து வைத்திருக்கிறேன்.
அவர்கள் வேலை வரும்போது வெளியே வருவார்கள். விளங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மையம் உண்டாவதாக. இப்ப இந்த 7000 பேத்துல இந்த 3 பேர், இந்த 7000 லிஸ்ட் வந்துச்சுல, 7000 பேத்துல எண்ணிக்கை 7000 பேர். அதுல ஒரு சிலரை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யார் யார? ஆசகேல், யெகூ, எலிசா. ஆசகேல், யெகூ, எலிசா 3 பேரை, இந்த 7000 பேத்த 3 பேத்த வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அத்தனை ஜனங்களும் 3 பேர் உறுதியா இருந்தார்கள். உலக ஆசை மேல ஆசை வைத்து 3 பேர் பின்வாங்கி போனார்கள். இங்க ஆண்டவர் 7000 பேர் இருக்கு, ஆனா 3 பேர்த்துக்கு பொறுப்பு இருக்கு. 3 பேர்த்துக்கு என்ன இருக்கு? பொறுப்பு. 2 பேரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஒருத்தனை உன் ஸ்தானத்துல யாரா மாத்து? தீர்க்கதரிசியாக மாத்து அப்படின்னு சொல்றார். அங்க சொல்லும் போது 17ஆம் வசனத்துல ஏன் இந்த 3 பேர்த்த சொல்றாருன்னா, ஆசகேல் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொண்டு அவன் கைக்கு தப்பிச்சாலும் இவன் கையில மாட்டிக்கிடுவான். ஏன்னா 2 பேர் ராஜாக்கள். ஆசகேல் கைக்கு யாரெல்லாம் தப்புறாங்களோ அவங்களை யெகூ போட்டு தள்ளிடுவான். யெகூ கைக்கு தப்பினவனை எலிசா போட்டு தள்ளிடுவான். அவங்க தப்பவே முடியாது. இந்த வார்த்தை கேட்டு உன் இதயம் மகிழ்ச்சி அடையணும். அல்லேலூயா. பட்டயம் வரணும்னா கத்தி எடுத்து குத்துறதல்ல. வாதை என்பது ஒரு வகையான பட்டயம். வாதை, வியாதி என்பது ஒரு பட்டயம், பஞ்சம் என்பது ஒரு பட்டயம், சமாதானம் இல்லாமல் ஆக்குவது ஒரு பட்டயம். இங்க 3 பட்டயங்கள். 3 பேர். அவன் கை தப்புனா அவன் போட்டு தள்ளிடுவான், அவன் கை தப்புனா போட்டு தள்ளிடுவான். பொறுப்பு கெடுக்கிறார். காலங்கள் கடந்து போகுது, காலங்கள் கடந்து போகுது. ஆகாப்புடைய மனைவி வர்றா. அப்படியே காரியங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எங்க என்ன நடக்குது பாருங்க. இப்ப அந்த 3 பேருடைய எண்ணிக்கை அதிகமாகிறது நீங்க என்ன செய்றீங்க? பார்க்கலாம். அந்த எண்ணிக்கை அதிகமாகிறது பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 9:32. 30 வாசிங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வந்தான். இந்த யெகூனா உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஆசகேல் தப்பினவன யெகூ பட்டயம் கொண்டு போடுன்னு சொல்லிருக்கல, அந்த யெகூ தான் இங்க வர்றான். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். யெசபேல், யாருமா இந்த யெசபேல்? ஆகாப்புடைய மனைவி. இவதான் எலியாவை கொல்லணும்னு சொல்லி என்ன செய்தவ? அவன் ஒரு பிசாசு, பிசாசுடைய மகள் அவள். சரிங்களா? இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க கேட்ட போது, தன் கைக்கு கண்ணுக்கு மையிட்டு கொள்ளுகிறான், மேக்கப் பண்றான். புருஷன் செத்து போயிட்டான்னு செய்தி வந்துருச்சு. யாரு? ஆகாப்பு யுத்தத்திலே செத்து போனான். வெற்றி பெற்றவன் இஸ்ரேலுக்கு வர்றான்னு கேள்விப்பட்டோன்னே இந்த என்ன செய்து 70 வயசு இருக்குன்னு சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு, சரித்திர ஆய்வார்கள். 70 வயசு கிழவி கண்ணுக்கு மையிட்டு கொண்டு மேக்கப் பண்ணிக்கொள்றான். இடத்துக்கு தகுந்தாப்புல ட்ரெஸ் போட்டுக்கிறது. இடத்துக்கு தகுந்தாப்புல. நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷனோ ஆர்டிஓ ஆஃபீஸோ கோர்ட்டோ அங்கே போகும்போது ஒன்று சொன்னாப்போ எல்லாம் காய் வச்சுட்டு தான் கட்டி வருவாங்க. ஆமாம், உண்மை. நிறைய போட்டாங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலும் சரி, தாசில்தார் போனாலும் சரி, ஆர்டிஓ போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஒன்று சொன்னாப்புல எல்லாமே காய வெட்டி தான், தன்னை அடையாளம் காண்பித்துக் கொள்வதற்காக. விளங்குதுங்களா? அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சிலர் போனோம், ஒரு இடத்துக்கு போனோம். அவர் சொன்னார், பார்த்தோன்னே நீங்கள் எல்லாம் ஃபேன் சொல்லிட்டா வந்திருக்கீங்க, கீழே எல்லாம் உட்கார முடியாது, கஷ்டம்னு சொல்லி, ஏப்பா அந்த எடுத்து போடுங்க, பெஞ்ச் எடுத்து போடுங்க, சேர் போடுங்க, உட்காருங்க எல்லாருமே. என் கூட வந்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம இடத்துக்கு தகுந்தாப்புல அல்ல, நம்ம எப்பவும் எப்படி தான் இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறோம். இந்த புருஷன் செத்து போன யாராச்சும் மேக்கப் பண்ணுவாங்களா? இந்த அம்மா பண்ணுது. இந்த அம்மா பேச்சு கேட்டுதான் அவன் அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தான். யாரு? ஆகாப்பு. கண்ணுக்கு மையிட்டு கொண்டு தன் தலையை சிங்கார்த்து எத்தனை ஜடை போட்டான் தெரியல. இந்த இங்க கிளிப்பு, இங்க ஒரு கிளிப்பு, இந்த முன்னாடி ஒரு கிளிப்பு, இந்த மூக்கில் இந்த புலாக்கு மாதிரி என்னென்னமா மேக்கப் பண்ண தெரியல. தலையை
புருஷன் செத்து போனா இதெல்லாம் பண்றதுக்கு மனசு வருமா? வந்திருக்கிறது எதிரி, இவன் தான் புருஷனை கொண்டுட்டு வர்றான். அவனுக்கு வந்தானே என்ன செய்யணும்? கத்தி எடுத்துக்கிட்டு என் புருஷன் கொண்டுட்டியா போகும்போது அவனை குத்தி கொண்டுருவான் இவனை. அப்படி ஏதாச்சும் பண்ணு, இல்லை தற்கொலை பண்ணு சாவு, இல்லை கருத்து எடுத்துக்கிட்டு சாவு. கண்ணுக்கு மை போறதுக்கு மனசு வருமா? தலையை சிங்காரித்து கொண்டு அது நேரா வரல, என்ன செய்யறா? ஜன்னல் ஓரத்தில் பார்க்குறான். என் வீட்டு ஜன்னல்ல உன் பாட்டு வருமானம் ஒன்று இருக்குல்ல, ஜன்னல்ல எட்டி எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்த உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்க. என்றால் அப்பொழுது அவன் அந்த மாளிகையுடைய ஜன்னலுக்கு நேராக யெகூ தன் முகத்தை ஏறெடுத்து, என் பட்சத்திலே யார் யார் இருக்கிறார் என்று ஒரு சத்தத்தை விடுகிறார் அந்த யெகூ. ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முன்னாடி முழங்காலாத போடாத கால்கள், அவனை முத்தம் கொடுக்காத வாய்கள் எத்தனை பேர் இருக்கு? 7000 பேருக்கு சொன்னார். அதுல 3 பேத்தை எலிசாவுக்கு அடையாளம் காட்டினார். இப்ப இவன் சொல்றான், என் பட்சத்துல யார் யார் இருக்கீங்கன்னு சொன்ன உடனே 2-3 பேர் பிரதானிகள் எட்டி பார்த்தாங்களா? புரியுதா? 2-3 பேர், 3 பேரை கணக்கு வச்சுக்கிறோமே, 3 பேர் எட்டி பார்த்தாங்க. இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? அரண்மனையில. யாருக்கு பாதுகாப்பா? ஆகாப்புக்கு பாதுகாப்பா, மனைவி எசபேலுக்கு பாதுகாப்பா அரண்மனையிலே இருந்தவன் தான். இவன் என்ன எங்கேயாச்சும் ஆள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலவன். என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் சொன்ன உடனே 2-3 பேர் காட்டினாங்க. அப்ப என்ன தெரியுது? அவர்களும் அவங்க அரண்மனையில இருந்தாலும் எதிரி கோட்டையில இருந்தாலும் இந்த 3 பேர் அவர்களுக்குரியவர்கள் அல்ல, இவர்களுக்குரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்குரியவர்கள் அல்ல, இவருக்குரியவர்கள். எட்டி பார்த்த உடனே இவன் சொல்றான் பாருங்க, யெகூ அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். யார? இந்த மேக்கப் பண்ணிட்டு நிற்குதுல இந்த அம்மா, சிங்காரிச்சுக்கிட்டு இருக்குல்ல, மேலே தள்ளி விடுங்கடா அப்படின்னாங்க. ஒருவேளை இவங்க பட்சத்தில் இல்லாதவளா இருந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? நாங்க சும்மா எட்டி பார்த்தது குத்தமா, அதுக்காக தள்ள சொல்லுவியா அப்படி சொல்லிருப்பாங்க. இந்த 3 பேர் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க அவளை. அப்படிதான் இருக்கு, தூக்கி வெளியே போட்டாங்க. அவருடைய மண்டை செவத்துல அடிச்சு ஒரே ரத்தம், கீழே விழுந்தா. நாய்கள் வந்து அவளை என்ன செஞ்சிருச்சு? தின்னுட்டு போயிருச்சு. தலை மண்டை ஓடு மட்டும் மிச்சமாமா. அதில் இருக்குல்ல வசனம், 35 வசனம் பாருங்க. அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலை ஓட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறு இந்த 3க்கு பெரிய ரகசியம் இருக்கு. அனுசித்தமாக ஒன்றா பார்ப்போம். மண்டை ஓடு, கால்கள், உள்ளங்கை மட்டும் இருந்துச்சா. நாய் இது திங்கமா திங்காதா? தின்றமில்ல. ஏன் உள்ளங்கை மட்டும் விட்டுட்டு போச்சு? மண்டை ஓட்டை திங்க முடியாது, உள்ள இருக்கலாம் தின்னு இருக்குமில்ல, ஓட்டை விட்டுட்டு போயிருச்சு. காலை விட்டுட்டு போகுமா நாய்? விடாது. ஆனா அந்த காலை விட்டுருக்கு, உள்ளங்கை விட்டுருக்கு, தலை ஓட்டை விட்டுருக்கு. இந்த 3 இன்னொரு நாள் ரசிவோம், அதோடைய அர்த்தங்களை நம்ம பார்ப்போம் சுத்தமானால். சரிங்களா? இங்க அவள் அப்படியாக அவளை நாய் என்ன செஞ்சிருச்சு? எல்லாமே தின்னுட்டு போயிருச்சு. ஏன்னா அவள் சபிக்கப்பட்டவளாக இருந்தாள். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ எசபேலை குறித்து நம்ம பார்க்கல, எலியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். எலிசா, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், ஒருத்த மட்டும் இல்லைப்பா, உன் கூட ஆட்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒரு சிலர்கள் இப்படி இருக்கலாம், ஒரு சிலர்கள் உன் எதிரி இடத்திலேயே உனக்கான ஆட்களை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பச்சைக்கிற இடத்துல என்ன வரும்? பச்சனோ வரும் என்று எழுதியிருக்கிறத போல நம்மோடு கர்த்தர் இருக்கிறார்.